அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் குமாரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் கலைச்சக்கரம் 2.0 இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 14 உதவியாளர் ரோட்டரியன் ப்ரொஃபசர் பி சுனில்குமார் அவர்களையும், காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸின் செயலாளர் ரோட்டரியன் சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், மூன்றாவது நாளாக நம்முடன் இத்திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் கே நிர்மலா அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் கே நடராஜன் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திருத்தனை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சி தலைவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் நடராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்மியூட் பண்ணீங்க சார். மியூட்ல இருக்கு சார். வாய்ஸ் கேட்கல. மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணீங்க. சார் குட் மார்னிங். இப்ப கேக்குறதுங்களா? கேக்குது. ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித மற்றும் கோட்பாடுகளை எங்கள் மனத்தில் அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகின்றோம். நன்றி. வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் நடராஜன் சார் அவர்களுக்கு நன்றிகளை நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம்.
வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள். செய்யக்கூடிய பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 2 முறை ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். சூரிய வணக்கத்தின் பயன்கள்: கண் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமாகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, இதயம் சம்பந்தமான நோய்கள் சரியாகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். மேலே வலதுபுறம், இடதுபுறம். ஓய்வு. அடுத்ததாக மூச்சு பயிற்சி. சுகாசனம் அல்லது வஜ்ராசனம் நிலையில் நம்ம அமர்ந்துக்கிறோம். இப்போ இடது கையில சின்மய முத்திரை வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் நம்ம இணைத்து வச்சுக்கிறோம். மற்ற 3 விரல் அப்படியே மடக்கி வச்சுக்கிறோம். சின்மய முத்திரை வச்சுக்கிறோம். வலது கையில பிரணவ முத்திரை வச்சுக்கிறோம். துண்டு விரல் முதல் விரல் நீட்டி வச்சு நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சுக்கிறோம். கட்டை விரல் நேர் வச்சுக்கிறோம். இப்போ மூச்சு காத்த நல்லா உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். வலது வச்சிருக்கோம். வலது நாசி பெருவிரலால் அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியா மூச்சு காத்த இழுத்து இடது நாசி வழியா மூச்சு காத்த வெளியேற்றுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து இடதுநாசி மோதிரங்களை அடைக்கிறோம். வலதுநாசி வழியே மூச்சு காத்து இழுத்து வலதுநாசி வழியே மூச்சு காத்து வெளியேற்றோம். 1, 2, 3, 4, 5. உயிர் நன்றாக சுருங்கி வெளியேற்றும். 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா ஆழமா மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். மூச்சுக்குழல் சுத்தப்படுத்திருச்சு. அடுத்ததாக பிராணாயாமம் செய்யறதுக்கு நமக்கு வழி எடுத்துருச்சு.
இடது கையில நம்ம சின்முத்திரை வச்சுக்கிறோம், வலது கையில பிரணவ முத்திரை வச்சுக்கிறோம். சுழல் முறை பிராணாயாமம். இடது நாசி வழியா மூச்சு காத்தை இழுத்து, இடது நாசியை அடைத்து, வலது நாசி வழியா மூச்சு காத்தை மெதுவா வெளியேற்றுறோம். அதே மாதிரி வலது நாசி வழியா மூச்சு காத்தை ஆழமா இழுத்து, வலது நாசி அடைச்சு, இடது நாசி வழியா மெதுவா மூச்சு காத்தை வெளியேற்றுறோம். இது ஒரு சுற்று. முதுகு தண்டை நேரா வச்சுக்கிறோம்.
இடநெற்றிலி முடிச்சிடலாம். இந்த சுழல்முறை பிராணாயம் செய்வதனால் நுரையீரல் நல்ல பலமடையும். நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பா இயங்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக முத்திரை பயிற்சி. முத்திரை பயிற்சியில் இன்னைக்கு நம்ம ருத்ர முத்திரை செய்ய போறோம். மோதிர விரல், ஆள்காட்டி விரலையும் பாத்தீங்கன்னா இப்படி கட்டை விரல் நுனியும் இரு கைகளையும் இணைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஆள்காட்டி விரல், மோதிர விரலையும் நாம இணைச்சு கட்டை விரலோட நம்ம இணைச்சு வச்சுக்கிறோம். நடுவிரலும் சுண்டு விரலும் நீட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். முதுகுத்தண்டை நேரா வச்சு கைகள் இரண்டை முட்டியில் வச்சுக்கலாம். இதனால நம்மளுக்கு என்ன நன்மைனா, வயதானவங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கை நடுக்கம் சரியாகும். ஞாபக மறதி சரியாகும். அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யறப்போ உயர் ரத்த அழுத்தம் குறையும். மூல நோய் சரியாகும். ஒரு முக்கியமான முத்திரை இந்த ருத்ர முத்திரை. ஒரு 10 நிமிடத்துல இருந்து நம்ம ஒரு 30 நிமிடம் வரைக்கும் இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். கண்கள் மிகவும் மூடிக்கிறோம். ஓய்வு. அடுத்ததாக தியான பயிற்சி. நம்ம இரு கைகளையும் 4 விரலை சேர்த்து வச்சு கட்டை விரல் தனியா வச்சுக்கிறோம்.
இடது கை கீழே, வலது கை மேலே, இடது கை கட்டை விரல் கீழே, வலது கை கட்டை விரல் மேலே. இப்போ நம்ம கவன அமைதி தியானம் செய்ய போறோம். முதுகு நேரா வச்சு கண்களை மிகவும் முடிக்கிறோம். வீட்டுக்குள்ள வெளியில இருக்கிற ஓசைகளையே நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கேசரி முட்டை வச்சுக்கிறோம். நாக்கம் அடைச்சு நுனியை மேல வச்சுக்கிறோம். உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் அப்படியே நம்ம குடிச்சிடறோம். மெதுவா கைகளை வச்சுக்கிறோம். அப்படியே உள்ளங்கை கண்களை வச்சுக்கிறோம். இந்த கவன அமைதி தியானம் இந்த கேசரி முட்டை வச்சு நம்ம இந்த பயிற்சி செய்யறப்போ நம்மளுக்கு கவனிக்கிற திறன் அதிகரிக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு உள்ளே வராது. அனைத்து நோய்களும் நம்மளுக்கு சரியாகும். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் திரைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்தார் சஞ்சகநாத் ஐயா. அந்த நன்றிகளை நன்றி நன்றி.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படட்டும் விடுமா எழுந்துட்டு நெருங்கி பொழுது இருந்தா இதுக்கு ஏதாவது இயற்கை வைத்தியம் இருக்கா? இருக்கு. பலாப்பழம் சாப்பிட்டா சரியா போகும். முதல்ல பொடுகுன்னு என்ன சொல்லுங்க. பல பேர் நினைச்சுக்கிறாங்க பொடுகுங்கிறது ஏதோ பூச்சி வந்துருச்சுன்னு. இந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, கபாலம், அதாங்க ஸ்கல்லு, அது சூடு தாங்க முடியாம வெடிச்சு செதறுது, அதான் பொடுகு. தலை அளவுக்கு அதிகமான சூடு வரும் பொழுது அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, மண்டை, அது மேல இருக்க ஒரு லேயர் பிரிஞ்சு வெள்ளை வெள்ளையா கொட்டுது. இது நல்லது இல்லை. பலாப்பழம் சாப்பிட்டா சரியா போயிடும். உண்மையிலேயே சொல்ல போனா பொடுகு இருக்கிறவங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கும். நீங்க ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாமே கொடுங்க, அவங்க பலாப்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம விரும்பி சாப்பிடுறத மீண்டும் மீண்டும் சாப்பிடுவதில்லை, எனவேதான் நோய் குணமாக மாட்டேங்குது. மலேசியாவில துரியன்னு சொல்லுவாங்க ஒரு பழம், அந்த பழம் சாப்பிட்டா பொடுகு சரியா போயிடும். நம்ம ஊர்ல பலாப்பழம் தான், அந்த ஊர்ல துரியன்னு சொல்றாங்க, அது வேற மாதிரி இருக்கும். பொடுகு இருந்தா பலாப்பழம் வாங்கி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. உடனே வாங்கி ஒரு மொத்த பலாப்பழத்தை வாங்கி ஒரே நாள் காலி பண்ணிடாது. 4 சொல்ல சாப்பிடணும், டெய்லி 2 நாள் சாப்பிடணும். சாப்பிடுங்க, கண்டிப்பா பொடுகு உடனே சரியா போயிடும். விக்கல் வந்தா என்ன செய்யும்? அந்த காலத்துல விக்கல் வந்தா என்ன பண்ணுவாங்க, வக்கோல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தலையில போடுவாங்க, விக்கல் நின்றும். வக்கோல் இல்ல, இருந்த இடத்து போடுங்க. இல்லையா, கொய்யாப்பழம் சாப்பிட்டா விக்கல் நின்றும். கொய்யாப்பழத்துக்கும் விக்கலுக்கும் சம்மந்தம் இருக்கு. வக்கோல் இருந்தா போடுங்க, இல்ல கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. ரெண்டுமே இருக்கிறது இல்லை. அடுத்தது, நைட்டு பெட்ல யூரின் போயிடுறாங்க, பெட் வெட்டி, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுடுதண்ணியில தேனை கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. நைட் அந்த பெட்ல யூரின் போறது ஸ்டாப் ஆயிடும். அடுத்து இருமலுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்குது, இது ஒன் ஆஃப் த ஐடியா. இஞ்சி சாறையும் மாதுளம் பூச்சாறையும் தேன்ல கலந்து, இஞ்சி சாறையும் மாதுளம் பூச்சாறையும் ஈக்குவலா சரிசமமா கலந்து தேன்ல கலந்து சாப்பிடுங்க, இருமல் நின்று போயிடும். உடம்பு எரிச்சல் இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இழந்த இலைய மை மாதிரி அரைச்சு உடம்பெல்லாம் 10 மாதிரி போட்டு குளிச்சிட்டோம்னா உடம்பு எரிச்சல் குணமாயிடும். முடி வளருது, இல்லையா? பிளாக் ஆயிடுச்சு. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. சாரி, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு இது பண்ணிக்கலாம். நன்றி. சிறப்பான சிந்தனைகள் எடுத்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய மூலிகை என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சிறப்பான நிகழ்ச்சியும் நமக்கு அளித்து வரும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் இன்று சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படி என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. ஐயா கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. எனக்கு உயிர் கொடுத்த பசியை வணங்கி, அந்த உயிரை பாதுகாப்போட கருவில் சுமந்து பெற்றெடுத்த அன்னை பூமாதேவியை வணங்கி, எனக்கு உயிரோட்டம் உள்ள உணவு கொடுத்த இயற்கை சத்தை வணங்கி, சத்து படைத்த உடலை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பிரபஞ்சகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி படைப்பே, உன்னுடைய படைப்பை உலக மக்களுக்கு போதிக்கப் போகின்றேன். உங்களுடைய துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். பசித்தர் மூலிகை மையம். இப்போ ஐயா கூட பாஸ்கர என்ன சொன்னாரு? பொடுகுக்கு சொன்னார். இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஆராய்ச்சியிலேயே இந்த பிரபஞ்சக ரகசியத்தையும், இந்த உடலில் உள்ள உண்மையும், பிரபஞ்சகத்தில் உள்ள உண்மையும் புரிவதற்கு ரொம்ப உதவி செய்தது எது என்றால் இந்த கால்சியம் மெக்னீசியம் என்றதுதான். அந்த இரவு பகலைக்கு நான் அதுக்குள்ள கடந்து சென்றேன். அதுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிந்துகினேன். இந்த தலைப்பே நமக்கு என்ன? சிறுநீரகத்தை நாமல் பாதுகாக்க வேண்டும். அப்போ சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்காக மனிதர்கள் பலர்கள் பலவிதமாக படிக்கிறார்கள். நான் எப்படி படிக்கிறேன் என்றால், மழை காலம், பனிகாலம், வெய்ய காலம், காற்று காலம், இங்கதான் நான் படிக்கிறேன். மனிதருடைய படிப்பை நான் ஏன் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னா, ஒரு மூலிகை ஒருவர் சூடு என்று சொல்லுகிறார், இன்னொருத்தர் குளிர்ச்சி என்று சொல்லுகிறார். இவர் ஒரு புக்கை வச்சுங்கிறார், அது சூடுன்னு சொல்றாரு. அவர் புக்ல எழுதி வச்சுக்குது. அது எந்த சித்தர் எழுதினாருன்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தர் புக்கு வச்சுங்கிறாரு, அவர் குளிர்ச்சின்னு எழுதுறாரு. புரியுதுங்களா? அவரும் ஒரு சித்தர் எழுதினாராம். இந்த ரெண்டு சித்தரும் யாருன்னு தெரியல. ஒரே குழப்பம். அதனால்தான் இந்த தெளிவு வர்றதுக்கான காரணங்களே என்னன்னா, இப்ப கேள்வியே நான் கேட்கறேன் பாருங்களேன், நீங்களே சிந்திப்பீங்க. இந்த ரெண்டு சித்தர்ல எந்த சித்தர் உண்மையை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்க பாருங்க, சிந்திக்க வைக்கிறவங்கள. அதனால்தான் என்னுடைய தாரக மந்திரம், அந்த மந்திரத்தால் தான் தெளிவு. பிறரறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். இந்த வார்த்தை சொல்லும் போதுதான் எப்போ ஒரு மனிதன் தன்னை மதிக்க ஆரம்பிச்சுட்டானோ யாருக்குமே அந்த மனிதன் கட்டுப்பட மாட்டான். அவன் தான் நான். அதே போல் உங்களுக்கு நான் சொல்லுவேன், உலகத்தில் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாதீர்கள், உங்களுக்கு கட்டுப்படுங்கள். உங்களை போற்றி வாழ்த்துங்கள். உங்களுடைய உள்ளுறுப்புகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு கட்டுப்படுங்கள். உங்களுடைய உணர்வு கட்டுப்படுங்கள். அது அனைத்தும் உண்மை. இப்ப மார்க்கமே என்னன்னு எத்தனையோ மார்க்கம் பார்த்திருக்கீங்க. பசி உண்மை மார்க்கம்னு பேர் வச்சிருக்கேன். பசி உணவு படைப்புன்னு என்னுடைய ஆசிரமத்துக்கு பேர் வச்சிருக்கேன். அப்ப நான் எங்க படிக்கிறேன்? இந்த ரெண்டு பேர்கிட்டயும் போனதால என்னாச்சு, ரெண்டு பேரும் என்னை குழப்பிட்டாங்க. அப்போ சுயமாக நான் என்னை உணர்கிறேன். இங்கதான் நீங்க புரியும். எப்படி சுயமாக நான் உணர்கிறேன். இரவில் படுத்தா 2 முறை யூரின் போவேன் எழுந்து பாதராத்திரி. நேத்தும் முந்தநேத்தும் பனைமரத்தில் ஏறி நுங்கு வெட்டணும். பனங்கொலையை வெட்டி 2 நாள் நல்லா நிறைய நுங்கு சாப்பிட்டோம். முந்தநேத்து இரவு பார்த்தோம் அப்படின்னா 6 முறை 7 முறை யூரின் போனேன். இதுதான் உண்மையான ரிசல்ட். இது இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. ஒருத்தர் சூடாகுது, ஒருத்தர் குளிர்ச்சி ஆகுதுன்னு பாத்தீங்களா, இவங்களை விட்டுருங்க. என்ன கூட விட்டுருங்க. ஆனா உங்க உடலில் ஆய்விடுங்கள், உடலை செக் பண்ணுங்கள். 7 முறை யூரின் போறேன். நேற்று இரவு 4 முறை 5 முறை யூரின் போனேன். என்ன நடக்குது? இந்த வெப்பத்தால் என்னுடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது, சுருங்கி இருக்கு, சத்து பற்றாக்குறையில் இருக்கிறது. அப்போ அந்த கிட்னி உடலில் உள்ள ரத்தத்தில் உள்ள கழிவுகளை அது வெளியேற்றாமல் தேக்கத்தில் இருக்கு. இந்த கால்சியம் மெக்னீசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப என்னுடைய உடலில் உங்களுக்கு எப்படி உடல் உபாதைகள், வலிகள், நோய்கள் வருகிறதோ அதுபோல் எனக்கும் வருகிறது. ஒரே ஒன்றுதான் ரகசியம். என்னை நான் முழுமையாக நம்பி அந்த 2 கையில் எடுக்கிறேன். கால்சியம் மெக்னீசியம். புரியுதுங்களா? இதை எடுத்து அப்போ பனைமரம் என்பது மனிதருடைய கிட்னிக்காக படைக்கப்பட்டது. அந்த நுங்க சாப்பிட்டதும் அந்த நுங்கில் உள்ள நீர் போனதும் கிட்னிக்கு எனர்ஜியை கொடுக்குது, புத்துணர்ச்சியை கொடுக்குது, நல்ல ஆற்றலை கொடுத்ததோ சத்தை கொடுத்தோ கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்குது. உள்ளுகிற தேவையில்லாத கழிவு எல்லாத்தையும் வெளியே கொட்டும்.
பனங்கிழங்கு சாப்பிட்டு யூரின் போய் பாருங்க, ஸ்மெல் அடிக்கும், அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த நுங்கு முடிஞ்சதும் பனங்கிழங்கு சீசன் வரும் இன்னும் 3 மாசத்துல. பனங்கிழங்கு சாப்பிட்டு டெய்லி சாப்பிடுவாங்க, 2 கிழங்கு சாப்பிட்டு வந்து யூரின் போய் பாருங்க, அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். அப்ப அவ்வளவு ஸ்மெல் அடிக்குதுன்னா என்ன ஆகும்? கிட்னிக்கு எனர்ஜி கொடுத்த ரத்தத்தில் உள்ள கழிவு எடுத்து வந்து கிட்னிக்குள்ள எங்க கழிவு இருக்கும் மொத்தத்தையும் எடுத்து வந்து வெளியே தள்ளும். ஸ்மெல் அதான். இப்ப ட்ரைனேஜ் கிளீன் பண்றோம்னா பாருங்க, ஸ்மெல் அடிக்கும், அப்புறம் நின்றுடும். கிளீன் பண்ணும்போது ஸ்மெல். அது மாதிரி இந்த உடலில் ப்ராசஸ் வேலை நடக்கும்போது யூரின் ஸ்மெல் அடிக்கும். இதெல்லாம் வந்து தனக்குள்ள போய் நீங்க வந்து திங்க் பண்ணி தன்னை மதித்து தனக்குள்ள ஆராய்ச்சி செய்யுங்க. நான் எங்க போய் படிக்கிறேன்? எங்கேயுமே படிக்கல. எனக்குள்ள நான் படிக்கிறேன். உடலுக்கு வெளியே படிக்கிறேன், அடுத்து உடலுக்குள்ள படிக்கிறேன். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நான் எங்க படிக்கிறேன்? எல்லா ஜீவராசிகளும் எதை சார்ந்து வாழுகிறது என்றால் பருவ காலத்தை சார்ந்து வாழுகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனிதனை சார்ந்து வாழுகிறோம். இங்கதான் மாறுபட்டு வருது. இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். மழை காலம், பனிகாலம், வெய்ய காலம், காற்று காலம். அப்போ இப்ப வெய்ய காலம் வெப்பம் ஆதிக்கம் செய்கிறது. எல்லாருடைய உடலில் வெப்பம் அதிகமாகிறது. எப்பொழுது உடலில் வெப்பம் அதிகமாகுகிறதோ கிட்னி குறைபாடு வரும். இந்த உடலில் பல மருத்துவங்கள் இருக்கு. நிறைய சுவைகளை எடுத்துக்கின்னு, நிறைய உறுப்புகளை எடுத்துக்கின்னு நிறைய பேசுவாங்க. அது பேசட்டாது அவங்களுடைய விருப்பங்கள். ஆனா உங்களுக்கு நான் சுருக்குவேன். எத்தனை ஆண்டு காலம், எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் படிச்சுட்டு வந்தாலும் 2 சுருக்குவேன். 2 உறுப்பு தான் கையில் எடுக்கிறேன். இரைப்பையும் கிட்னி தான் நான் கையில் எடுக்கிறேன். இந்த வாய் மூலியமாக 2 உணவு போகிறது. அறுசுவை என்பது போகிறது. அறுசுவையை என்பது சத்தை பிரிப்பது எது என்றால் இரைப்பை. அப்ப அந்த இரைப்பையை பலமாக வைத்துக் கொள்ளுகிற ஒரு நுட்ப அறிவுக்குள் ஒரு மனிதன் அறிந்து விட்டால் உடலில் எந்த நோய் வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கும். அடுத்து இந்த வாய் வழியாக நீர் போகிறது. இந்த நீரை எது செரிமானம் செய்கிறது என்றால் கிட்னி செரிமானம் செய்கிறது. இது 2 ஆரோக்கியமா வச்சோம்னா இந்த உடலுக்குள் கழிவு நிற்பதற்கு வாய்ப்புகளே அதிகம் கிடையாது. அடுத்து சுவாசம் ஒன்று, தோல் ஒன்று. அதுக்கு ரொம்ப அதிகம் தேவையில்லை. இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றது எங்கன்னா வாய் வழியாக. பழமொழி சொல்லுவாங்க, முன்னாடி தப்பு பண்ணனா பின்னாடி பிரச்சனை வரும். நீ வாய் வழியாக நீ தவறு செய்து இரைப்பையில் நீ தவறு செய்து விட்டால் நீ மலம் போவதில் பின்னாடி பிரச்சனை வரும், நோய்கள் வரும். இப்படியும் அந்த உட்பொருளை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி? முன்னாடி பிரச்சனை பண்ணா பின்னாடி அது பிரச்சனையாக வரும். முன்னாடி தப்பு பண்ணா பின்னாடி அது நோய்களாக மாறும். எப்பொழுது உங்களுடைய உடலில் வெப்பம் ஆதிக்கம் செய்கிறதோ கிட்னி குறைபாடு. கிட்னி குறைபாடுன்றது என்னங்க? கிட்னி சுருங்குவது. இவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ள போய் இது அதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த உப்பு ஏத்து அந்த எந்த உப்பு ஏத்தினாலும் சரி, கிட்னி கரெக்டா பவரா இருந்ததுன்னா அது எல்லா உப்பையும் ஏத்தும். தங்கத்தையும் வெளியேற்றும், வெள்ளியும் வெளியேற்றும், காப்பரையும் வெளியேற்றும், இரும்பையும் வெளியேற்றும். இவங்க உப்பு இது காப்பர் மட்டும் வெளியேற்ற வேண்டும், காப்பர் மட்டும் வெளியேற்ற வேண்டும். இதே பேசி கிடக்குது. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொன்னாங்க? எந்த சித்தர் சொன்னாருன்னு தெரியல. வெறும் அதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட பாடா அப்படியே நட்டின்னு வருது. நம்ம மாத்தி சிந்திக்கணுங்க. எல்லாமே பிரபஞ்சத்துல எனர்ஜியாக வச்சுன்னு இருக்கு. இவன் ஏற்கனவே கையில புடிச்சுங்கிறத விட்டாதானே புதுசா ஒண்ணு வர்றது கையில. ஏற்கனவே இருக்கிறது கெட்டியா புடிச்சு நான் இப்படி உடைய மாட்டேங்கன்னா அங்கிருந்து வந்து குவிது அப்படி கீழே போய் விழுந்தது. நான் கையில இருக்கிறத விட்டேன். அதனால்தான் தான் மாறுபட்ட சிந்தனை. நீங்களும் அதுக்குள்ள பயணிங்க. இப்ப நான் பயணிக்கிற மாதிரி நீங்களும் பயணிங்க. தைரியமாக வாழலாம். பயம் வராது. எப்பொழுதுமே புத்துணர்ச்சியா கடினமான வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய ஒன்று போதும், உறக்கம் ஒன்று போதும். உறக்கத்தில் தான் அனைத்து நோய்களும் குணமடையும். விழிப்பு நிலைகள் குணமடையாது. இந்த தெளிவு வரணுங்க. நான் எப்படி தெளிவா பேசுறேன். நான் எதுக்குன்னா பயப்படுறேன் பாருங்க. வாழ்க்கையில் எனக்கு மருத்துவரும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லைன்னு ஒரு தைரியமா பேசலாம். அந்த தைரியம் வரணும். அதுக்காக மருத்துவம் இல்லாமல் வாழ முடியுமான்னா முடியாது. நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கங்க. நான் வேணாம்லாம் சொல்லல. புரியுதுங்களா? ஆனா ஒரு தைரியம் இருக்கும். அப்ப வெப்பம் ஆதிக்கம் செய்வதால் கிட்னி சுருங்குகிறது. குளிர்ச்சி ஆதிக்கம் செய்தால் இரைப்பையில் கொதிநிலை குறைந்து விட. 2 தான். புரிஞ்சுச்சுங்களா? இது 2 தான். கிட்னி, இரைப்பை. குளிர்ச்சி கபம் அதிகமானால் பாருங்க பசி தடைபடும். வெப்பம் சரியான நிலையில் இருந்தால் பசி கபகபன்னு எடுக்கும். எந்த உணவை போட்டாலும் பஸ்மமாக்கும்.
இப்போ இரைப்பையில் தவறு செய்து விட்டு அந்த உணவை கெடுத்து விட்டு அந்த கெட்டுப்போன உணவை செரிமானம் செய்து ரத்தத்தில் வந்து கலந்துருச்சு அப்படின்னா அந்த ரத்தத்துல அந்த சத்து போகும்போது நுரையீரல் எடுக்கும். கெட்டுப்போன சத்து எடுத்து தின்னும்போது நுரையீரல்ல ப்ராப்ளம் வரதானே செய்யும். சரி, அதே சத்து கல்லீரலுக்கு போகுது. கல்லீரல்ல இருக்கிற சத்து ரத்தத்துல இருக்கிற சத்தை எடுத்து கல்லீரல்ல இருக்கிற பசி அதை தின்னும், அதுவும் கெட்டு போகும். அதே முடிக்கு போனாலும் சரி, கண்ணுக்கு போனாலும் சரி, காதுக்கு போனாலும் சரி, என்ன ரத்தத்துல எல்லாமே கெட்டு போய்க்குது. கெட்டு போனதை எடுத்து உள்ள இருக்கிற பசிகள் அந்தந்த உறுப்புல இருக்கிற பசிகள் தின்னும் போது அது கெடத்தானே செய்யும். கெடுத்துட்டு அடுத்து வந்து கல்லீரலுக்கு தனி ட்ரீட்மெண்ட், நுரையீரலுக்கு தனி ட்ரீட்மெண்ட், பித்தப்பைக்கு தனி ட்ரீட்மெண்ட். இந்த எல்லாத்துக்கும் மூலப்பொருள் அறுசுவை எங்க இருந்து போகுது? இரைப்பையில் தானே போகுது. அறுசுவை மூக்குல இருந்தா போகுது, இல்ல காதுல இருந்து போதா, கண்ணுல இருந்து போதா? வாய் வழியாக தான் போகிறது. அப்போ அந்த இரைப்பையை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தண்ணியை குடிக்கிறோம். கிட்னி எனர்ஜி இல்லைன்னா என்ன ஆகும்? கிட்னி செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. ரத்தத்தில் உள்ள கழிவு அப்படியே இருக்குமா? அந்த கழிவு எல்லா உறுப்புக்கும் போனா என்ன ஆகும்? எல்லா உறுப்பும் டேமேஜ் ஆக தான் செய்யும். உடலில் பலவீனம், குறைபாடு வரதான் செய்யும். மண்குளியல் பேசுகிறேன். ஆதி காலத்தில் கிட்னி குறைபாடு வந்தால் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த மருத்துவம் எல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. எப்படி? அந்த காலத்துல கிட்னி ப்ராப்ளம் யாருக்கு வந்தது தெரியுமா? ராஜாங்களுக்கு தான் வந்தது. சாதாரண விவசாயிகளாம் வராது. இப்ப கூட ஒரு 100 விவசாயி எடுத்து ஆய்வு எடுத்து பாருங்க. ஒருத்தர் கூட கிட்னி ப்ராப்ளம் வராது, கிட்னில கல்லு ஃபார்ம் ஆகுது. ஏன்? அவன் மண்ணில் கால் வைத்தால் கிட்னி வேலை செய்யும். சத்து இந்த உடலுக்கு கொடுத்தால் கிட்னி வேலை செய்யும். வானத்தினுடைய சத்து வெப்பம், பூமியில் என்ன இருக்கு? குளிர்ச்சி இருக்கு, பெண்தன்மை. கிட்னி என்பது பெண்தன்மை, நீர் மூலகம். புரிஞ்சுக்குங்க. வானத்தில் இருந்து என்ன வருகிறது? கால்சியம் என்ற ஒரு ஆற்றல் வருகிறது. வானத்தினுடைய ஆற்றல் பட்டதும் இரைப்பை வேலை செய்யும். புரியுதுங்களா? இந்த இரவு பகல், வானம் பூமி ரெண்டே எடுக்கிற பாருங்க. கால்சியம், மெக்னீசியம் 2 தான் எடுப்பேன். நீங்கள் எதை கொடுத்தாலும் 2ல வந்து முடிச்சிடு. இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. மாநகரத்தில் வாழ்றீங்க, வீடு கட்டியாச்சு, வீடு முழுவதும் டைல்ஸ் போட்டாச்சு, காரை போட்டாச்சு, மார்பல்கள் போட்டாச்சு, மண்ணுல கால வைக்கல. ஆபீஸ் போறீங்க, வேலைக்கு போறீங்க, இங்க எல்லாமே செப்பல் போட்டு போறீங்க. இன்னும் அதை விட அடுக்குமாடியில் வாழ்கிறார்கள் அப்பார்ட்மெண்ட்ல. மண்ணுல கால் வைப்பதாங்க வாய்ப்பே கிடையாது. கார் இருக்கு, வந்ததும் சாப்பிட்டு வந்ததும் கார்ல ஏறாங்க, அப்படியே போறாங்க ஆபீஸுக்குள்ள. அங்க ஃபுல்லா டைல்ஸ், மார்பிள், கிரைனைட் எல்லாமே, அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்னியே வேலை செய்யாதுன்னு சொல்றேன் நான். சரியா? மண் சத்து கிடைத்தாதான். சரி, இப்ப படித்து விட்டீர்கள், வேலைக்கு போறீங்க, மேல் மாடியில் குடியிருக்கிறீங்க. எப்படிதான் நீங்கள் வாழ்வது? ரோட்ல நடந்து போனாலும் நிறைய இடத்தில் தார் ரோடுகள், சைட்ல வந்து எல்லாம் ஆலோ பிளாக் கல்லு மாதிரி போட்டு அந்த ஒரு மண்ணு இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் என்ன சொல்றேன்? இது ஆதியில் செய்தார்கள். உடலில் எந்த உபாதை வந்தாலும் சரி, எங்கிட்டயே நிறைய பேர் மண்குழியில் கொண்டு உடம்பு முடியல, பேக் பெயின் இருக்குது அப்படின்னா பள்ளம் எடுத்து நோண்டி வடிவேல் மாதிரி உள்ள இறக்கிடுவோம். கழுத்து மட்டும்தான் வெளியே இருக்கும். ஒரு 20 நிமிஷம் மண்ணுக்குள்ள இறக்கிட்டு கை மேல இருக்கணும். முடிந்தா கையை தாங்கிக்கிறேன்னா கையை கூட உள்ள வச்சுட்டு கழுத்து மட்டும் கொஞ்ச நேரம் மண்ணுக்குள்ள உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து மண்ணை நோண்டி எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டோம். அவ்வளவுதான். இதை விட ஹையஸ்ட் மருத்துவம் உலகத்துல கிடையவே கிடையாது. இருக்குதுல இந்த மூலிகை மருத்துவம் அதெல்லாம் சின்ன மருத்துவம். நான் கொடுக்குற மண்ணுல அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல வந்து அவ்வளவு எனர்ஜி இருக்கு, எர்த்து இருக்கு. அந்த எர்த்து தான் மூலிகையா மாறுது. இவங்க வெறும் மூலிகை பிடிச்சிங்கிறாங்க, மண்ணை விட்டாங்க, மூலத்தை விட்டாங்க. தலையை பிடினா வாழை பிடிச்சி கிடக்குறாங்க இவங்க. நான் தலையை பிடிச்சிங்கிறேன். அது மாதிரி சிம்பிள், ஹையஸ்ட் லாஸ்ட். அதே காப்பாத்தலாம், அப்புறம் காப்பாத்துக்கான வழியே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, மண் சத்து இருக்கணும். அப்போ ஒரு டப்பில் மண் அள்ளி போட்டு கரைச்சிட்டு 2 காலம் எட்டு அதுக்குள்ள விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் கையை விட்டா உள்ள வச்சுங்களா, ஒரு 5 நிமிஷம் வச்சுங்கன்னா கை மூலமா அப்படியே அந்த மண்ணில் இருக்கிற எனர்ஜி பாஸ் ஆகும், கால் மூலியமா பாஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த உணர்வோட இருங்கள். மோதாதி அன்னை பூமாதேவி, உன்னுடைய சத்துக்களை கொடுத்து என்னை நலமோடு வாழவை என்று உள் பிரார்த்தனை. தனக்குள் உடலில் உள்ள பசி உணர்வே அந்த மண்ணில் உள்ள சத்தை உரிந்து என்னுடைய உடலுக்கு கொடுத்து உடலில் உள்ள உபாதைகளை குணப்படுத்தி என்னை வாழவை என்று உள் பிரார்த்தனை. தன்னை வணங்க வேண்டும். தன்னை வணங்கினால்தான் சத்து. பல மருத்துவங்கள் இருக்கு, பல ட்ரீட்மெண்ட் இருக்கு.
பசி அந்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் தான் அது ரிசல்ட் கிடைக்கும். பசி நிராகரித்து விட்டால் ரிசல்ட் கிடைக்காது. மருத்துவர்கள்லாம் 100 பேர் வராங்கன்னா 50 பேர் குணமடைய, 50 பேர் குணமடையல. 50 பேர் குணமடைஞ்சது மட்டும் எங்கிட்ட வந்தாங்க குணமடைஞ்சது, எங்கிட்ட வந்தாங்க குணமடைஞ்சது. அதுலதான் உண்மையை சிந்தித்தேன். நான் 50 பேருக்கு 100 பேர் கொடுத்தாலும் 50 பேர் குணமடையுது, 50 பேர் ஏன் இந்த 50 பேருக்கு குணமடையவில்லை என்று ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான் அந்த உண்மை புரிந்தது. சிந்திக்க வச்சது என்ன? வானமும் பூமி. பசி அந்த மூலிகையை ஏற்றுக்கொண்டால் தான் நோய் குணமடையுமோன்னா மூலிகை கொடுத்தா குணமடையாது. ஒருத்தர் புதுசா என்கிட்ட பேசுவார், ஐயா நான் மூலிகை எல்லாம் அப்படி போட்டு தயார் பண்றேன், என்கிட்ட வரவங்களுக்கு 100% குணமடையும். சிற்றறிவில் வாழுகிறார்கள், அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நான் பேரறிவில் வாழுகிறேன். நான் எப்படி பேசுறேன்னு கேளுங்க. இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் இது மாதிரி மாற்றத்தை உருவாக்குங்க, உண்மையை சொல்லி கொடுங்க. இந்த குழு என்பது உலக மக்களுக்கு உண்மையை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. மூலிகை எடுப்பது என்னுடைய வேலை. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது மாதிரி நான் பதப்படுத்துகிறேன். அதில் சத்து செயலிழக்காமல் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை முடிந்தது. எந்த ஒரு பொறுப்பும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய பசியே என்னால் அறிய முடியல, உங்களுடைய பசியை எப்படி நான் அறிய முடியும்? இப்ப மூக்கரட்டன்ற ஒரு மூலிகை கிட்னிக்காக கொடுக்கிறேன். அந்த மூக்கரட்டை மூலிகையில் 2 பேருக்கு மூலிகை கொடுத்தேன். ஒருத்தருக்கு கிட்னில இருக்கிற கல்லு கரைந்தது, ஒருத்தருக்கு கரையில. அப்போ அந்த மூலிகையில சத்து இருக்கா இல்லையா அப்படின்னா இவரை கேட்டா மூலிகையில சத்து இல்லைன்னு 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல தான். அப்போ இவருடைய பசி என்பது அந்த மூலிகையில் உள்ள சத்தை பிரித்த ரத்தத்தில் கலந்தது, கல்லு கரைந்தது. இவருடைய பசி நிராகரிச்சு அதுக்கு நான் பொறுப்பா இல்ல மூலிகை பொறுப்பா? பசி மூலம், அங்கதான் நான் அந்த மூலத்தை நான் கையில் எடுத்தேன். பசி உங்களுடைய பசி, நீங்கள் உண்ணுகிற மூக்கரட்டன்ற ஒரு மூலிகை இந்த கலியுலகத்துக்கு நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். கிட்னிக்குல தமிழ்நாடுல ஹையஸ்ட்ல இருக்கிறது விளைச்சல்ல எது அப்படின்னா பூனைமீசை. 2ஆம் நிலை மூக்கரட்டை. பூனைமீசை அவ்வளவு குயிக்கா கிடைக்காது. நானே கொஞ்சம் தான் வச்சுக்கிறேன், பாதுகாப்பு பண்ணுவார், அதை டெவலப்மெண்ட் பண்ணுவார். கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்காருமே. ஆனா சித்த மருத்துவத்தில் பூனைமீசையை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா பற்றாக்குறை, ரொம்ப காஸ்ட்லி. அது அவ்வளவு பாஸ்டா வரமாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா வளர்ந்து வருகிறது. அப்ப இந்த கலியுலகத்துல என்ன இருக்கு என்றால் மூக்கரட்டை இருக்கு இந்த பருவ காலத்தில். அதை தான் பதப்படுத்தி உலக மக்கள் கொடுக்குற. அப்ப அந்த மூக்கரட்டையில் உள்ள சத்தை, பசி, உங்களுடைய பசி 100% சத்து இருக்கு என்றால் 90% பிரிச்சு எடுத்துட்டு 10% கழிவாக போனால் உங்களுடைய கிட்னி எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். கிட்னியில் உள்ள பசி அந்த சத்தை தின்னணும், அந்த சத்து ரத்தத்தில் போகும். அந்த சத்தை தின்னதும் அது பயங்கர எனர்ஜியா இருக்கும், தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யும். அப்ப அது பசி குறைந்து விட்டது. வெறும் 70% பிரிச்சு எடுத்துட்டு 30% கழிவா வெளியே போகுதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். வெறும் 50% பிரிச்சு எடுத்துட்டு 50% மலமா போனா இன்னும் லேட் ஆகும். எந்த நோய் குணமடையாது. வெறும் 20% பிரிச்சு எடுத்துட்டு 80% மலமாக போய்விட்டால் 3 வருஷம் ஆனா கூட குணமடையாது. இப்ப இது புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க பசியை நம்புவீங்களா அந்த மருத்துவரை நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு? மருத்துவரை உங்களுக்குள்ள இருக்கிற வயிற்றுக்குள்ள அவர் காப்பாத்துறதுக்கு. இதை ஒரு மனிதரும் புரிந்து இந்த உண்மையை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இதுவரை யாரும் சொல்லிக் கொடுக்கல. பசியை பத்தியே பேசல. ஒரே வார்த்தை, பசி எடுத்து சாப்பிடு. பசிதான் இந்த உடலை இயக்குகிறதுன்னு புரிஞ்சுங்க. அப்ப என்ன, இந்த பருவ காலத்தில் பார்க்கிறேன், வெயில் அடிக்கிறது, எல்லா பில்லுகளும் காய்ந்திருக்கு. ஆனா அந்த கிட்னிக்கு தேவையான மூலிகை மட்டும் உயிர் வாழுகிறது. ஆச்சரியமாகுது எனக்கே பாக்குறேன். அப்ப மற்ற ஜீவராசிகள் என்ன செய்கிறது? மூலிகையில் 2 இருக்கு. ஒரு மூலிகை குளிர்ச்சி, ஒரு மூலிகை வெப்பம், அவ்வளவுதான். அப்ப இந்த குளிர்ச்சியா இருக்கிற மூலிகைகளை இந்த வெப்பம் படைக்கிறது. பாருங்க எப்படி ஒரு ஆப்போசிட்டா படைக்குது பாருங்க. இதுதான் எல்லா ஜீவராசியும் செய்கிறது. ஒரு பில்லு எடுத்தா கூட சரி, பில்லுல ஒரு வெப்பம், ஒரு குளிர்ச்சி இருக்கும். குளிர்ச்சி மூலிகைகள் நிறைய இருக்கும். அதை தான் ஆடு மாடுகள், இப்ப தழைகள் இருக்கு, குளிர்ச்சி தழைகள் நிறைய இருக்கும். அப்படியே ஆடுகள் மேய்தாலும் அது வேகமாக வளர்ந்து வரும். ஏன்? எல்லா ஜீவராசிகளுக்கும் கிட்னி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன் என்றால் இதை படைத்தது வானமும் பூமியும். அதுக்குதான் அந்த அறிவு துல்லியமாக தெரியும். நமக்கு எல்லாம் துல்லியமா தெரியும். ஆளுக்கு ஒண்ணு எழுதி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் எழுதி விட்டாங்க பாருங்க. ஒரு மூலிகை ஒருத்தர் சூடுன்றார், ஒருத்தர் குளிர்ச்சுன்றார். அதனாலதான் 2 பேருமே கட்டி விட்டு பானவே வேணாம். நான் சாப்பிட்டு பார்த்து மூக்கரட்டியை நீங்கள் குடித்து பாருங்கள். அடிக்கடி யூரின் வரும், அப்ப நீங்க செக் பண்ணலாம். ஒரு கிட்னிக்காக ஒருத்தர் மூலிகை கொடுக்குறாரு, அதை குடிச்சிட்டு யூரினே உங்களுக்கு சரியா அதிகமா வரலன்னா அது கிட்னிக்காக இல்ல, வேற எதுவோ படைக்கப்பட்டது. அவருக்கு யாரோ தப்பா சொல்லி விட்டாங்க. தப்பா சொல்லி விட்டதை புடிச்சினாரு, ஏதோ ஒரு புக்ல படிச்சு விட்டாரு. உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நம்புங்கள். 2 கையில் எடுங்கள், வானமும் பூமியும் மோதாதி தந்தை, வானம் மோதாதி தாய். அருமையா வாழ நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நான் வாழ்கிறேன்.
நேத்தே பாத்தீங்க அப்படின்னா விறகு, ஒத்தடுப்பு, சட்டி இதுல சமைச்சு சாப்பிடுறேன். நேத்து பாத்தீங்க அப்படின்னா மூலிகை குழம்பு வச்சேன். அந்த குழம்புல பாத்தீங்கன்னா 3 கீரை மெக்னீசியம் என்ற கீரையை கொடுத்தேன், மூலிகை கொடுத்தார். 2 கால்சியம் கொடுத்தேன். அப்போ இந்த கலி உலகத்தில் வெப்பம் ஆதிக்கம் செய்வதால் அந்த மெக்னீசியத்தை நான் ஏற்றுகிறேன். ஏன் என்றால் அந்த உண்மையை அறிந்ததால். கால்சியம் குறைக்கிறேன். கால்சியம்ன்றது 2 மட்டும் தான் கொடுத்தேன். சொண்டக்காய் 1 கொடுத்தேன், கத்திரிக்காய் 1 கொடுத்தேன். இது 2 வெப்பத்தை கூட்டக்கூடியது. மீதி மூலிகை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சி மூலிகை. அந்த விறகுல செஞ்சு அடுப்பை வச்சு சட்டியில செஞ்சு அந்த குழம்பு சூடாக சாப்பிடும் போது ஒரு சுவையை காட்டும், வயிற்று நக்கும் போது அவ்வளவு சுவை காட்டும். எல்லாருமே குழம்பு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு குழம்ப தட்டுல ஊத்தி நாக்கால் நக்கி சாப்பிடுங்க. சாதம் சாப்பிடறதுக்கு முன்னாடி குழம்ப சாப்பிட்டுட்டு சாதத்துல பேசி சாப்பிடுங்க. அந்த சுவையை ரசிங்கள், உணவோட பேசுங்கள், உணவோட உறவாடுங்கள். மற்றவங்க கிட்ட உறவாடுறது அப்புறம் இருக்கட்டும், அந்த உணவோட கலங்கள் அவ்வளவு எனர்ஜி பெருக்கும். அதே குழம்பு கனலில் சொண்டும் போது அதனுடைய சுவை எல்லை கடந்து போகும். அதை அனுபவித்துக் கொண்டு நான் அனுபவித்ததான் உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். அப்போது நீங்க கொஞ்சம் செய்வீங்க. உங்களுடைய பரபரப்பை குறைப்பதற்காக நான் இவ்வளவு ஒரு மூலிகை மகேந்திரன், இவ்வளவு ஒரு மனிதன் நமக்காக பேசுகிறார் என்று கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் அந்த ஆழ்ந்த நிலையில் அந்த உண்மை உணர்வோடு நீங்கள் அந்த சாப்பிடும் பொழுது எதுவுமே இருக்காது. நிலத்தில் சாப்பிடுற ஒரு டிவி கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. 100% அந்த உணவினிடம் சரணாகதி. அன்னபூரணியை உன்னை நான் வணங்கி உண்ணுகிறேன், உன்னுடைய அறிவும் சத்தும் கொடு. எப்படி? அன்னபூரணியை உன்னை வணங்கி உண்ணுகிறேன், உன்னுடைய அறிவும் சத்தும் எனக்கு கொடு. உடலில் உள்ள இறை அறிவே உணவில் உள்ள சத்தை பிரித்து இந்த உடலுக்கு கொடுத்து என்னை உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழவை. என்ன சிந்தனை பார்த்தீங்களா? என்ன ஹார்மோன் என்னுடைய உடலில் சல 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 என்று சுரந்து அந்த உணவை அப்படியே பஸ்மமாக்கும். எல்லா ஜீவராசியும் உணவு உண்ணும் பொழுது அந்த உணவின் மீதும் தன் உடலின் மீதும் தான் சிந்தனை இருக்கிறது. இதை முடிந்த அளவுக்கு கடைபிடிங்கள். 100% என்ன மாதிரி எனக்கு நிலம் இருக்கு, மாநகரத்துல அடுக்கு மாடியில 12வது மாடியில வாழ்றவங்களுக்கு எங்க இருக்கு? அவங்களுக்கு என்னவென்றால் இந்த கலி உலகத்தில் மூக்கரட்டை, இந்த பருவ காலத்தில் மூக்கரட்டைகள் அதிகமாக இருக்கிறது. அதை பதப்படுத்தி கொடுக்கிறேன். அது வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. குரூப்ல ஐயா என்னுடைய நம்பரை போடுவார், தொடர்பு கொள்ளுங்க. வாரத்தில் ஒரு 3-4வது அந்த மூக்கரட்டை தேநீரை சாப்பிடுங்கள். புரியுதுங்களா? வழவழப்பு தன்மை இருக்கும், உயிராற்றலை பெருக்கும். கிட்னி ஆரோக்கியமாக இருந்தால் உடல் வலிமை இருக்கும். முடிந்த அளவுக்கு மண்ணில் கால் வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் காலையில் எழுந்ததும் இந்த மண்குழியிலே பேசியதும் ஒருவர் என்னிடம் பதிவு செய்தார். குடும்பத்தோட எல்லாரும் இட்டு வந்தார். குழந்தை பிறந்ததும் இன்றும் சொல்றேன், பசித்தர்கள், சித்தர்கள் பசித்தர்கள் தலைப்பு பேசியிருக்கேன். பசித்தர்கள் இன்றும் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்ததும் முதல் செயல் மண்ணை தொட்டு நெத்தில் திலகமிடுவார்கள். அவங்களுடைய நன்றி உணர்வு பாருங்க. அவங்கள உயர்வா பேசணும் இல்ல, மண்ணை தொட்டு நெத்தில் திலகமிடுவார்கள். ஏன்? அந்த குழந்தை என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? நீ மூதாதி தாயிடம் வந்து விட்டாய், இதற்கு மேல் இந்த தாய் தான் உன்னை பாதுகாப்பாள். இதுக்கு முன்பு உன்னுடைய தாய் பாதுகாத்தாள், இப்ப தாயினுடைய கருவறையிலிருந்து நீ வெளியே வந்துட்டாய். இதற்கு மேல் இந்த மண்ணும் வானமும் பூமியுமே உன்னை காப்பாற்றும் அப்படின்னு அந்த மண்ணை எடுத்து திலகமிடுவார்கள். சின்ன குழந்தை கூட கையில லேட்ஸா அப்படி மண்ணை தடவி விடுவார்கள். ஏன்? மண் சத்து பட்டதும் கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கும். புரிந்து கொள்ளுங்கள். ஏன் மண்குழியில் 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 வளைச்சு நான் பேசுறேன். நீங்கள் கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, அலட்சியப்படுத்தி இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? அகிலம்மா என்ன சொல்றாங்க? ஏன் நான் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு உணர்வோடும் நான் பேசுகிறேன்? அவங்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொல்லுகிறார்கள்? இயற்கை மருத்துவம் அகிலம்மா, இந்த தலைமுறை என்பது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற புற்றுநோயால் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்க போறோம்ன்றதும் அவ்வளவு எமோஷன் டென்ஷன் ஆன. ஏற்கனவே நான் ஹை ஸ்பீட்ல இருக்கிறவன், அந்த வார்த்தை சொன்னதும் இன்னும் ஹை ஸ்பீட் ஆயிட்டேன். புரியுதுங்களா? பலர்கள் இந்தியாவில் இந்த கிட்னி இது புற்றுநோய் சம்பந்தப்பட்டதும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்டதும் மருத்துவமனையை திறந்தால் அவங்களுடைய பிசினஸ் அது அவங்களுடைய அறிவு. அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அதுக்குள்ளவே நான் வரமாட்டேன், அந்த சயின்ஸுக்குள்ளவே நான் வரமாட்டேன்.
ஆனா வானமும் பூமியும் மற்றவர்களை படைத்துக் கொண்டே இருக்கும், அதில் நான் ஒருவன். அந்த புற்றுநோயை எதனால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் ரகசியம் எனக்கு தெரியும். பாரத நாட்டை பொறுத்த அளவுக்கு வெப்ப நாடு. வெப்ப நாட்டில் கால்சியம் என்ற புற்றுநோய் வரும், மெக்னீசியம் என்ற புற்றுநோய் ரேரா வரும். கடந்து போறோம் பாத்தீங்களா உள்ள. புற்றுநோயை 2 தான் கொண்டு வருவோம். எதை கொடுத்தாலும் 2 தான் கொண்டு வருவோம். கால்சியம் என்ற ஒரு புற்றுநோய், மெக்னீசியம் என்ற புற்றுநோய். அமெரிக்காவில் மெக்னீசியம் என்ற புற்றுநோய் வரும், கால்சியம் என்ற புற்றுநோய் வராது. ஏன்னா குளிர்ந்த நாடுகள், பனி நாடுகள். பனி வந்து மழை மாறி கொட்டும். அவர்களுக்கு மெக்னீசியத்தால் புற்றுநோய் வரும். இங்க கால்சியமால புற்றுநோய் வரும். அதனால் மண்ணில் உள்ள சத்தை கொடுத்து திருமணம் ஆனதுமே காட்டுவாசிகள் இன்னைக்கும் யூடியூப்ல பாருங்க. பொறுப்பு இருக்கா இல்லையா நான் பேசுறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். ஃபுல்லா மண்ணை தேய்ச்சி திருமணம் ஆனதும் உடலுக்குள் மண்ணை லேசாக தேய்ச்சி தாம்பத்திய வாழ்க்கைக்கு விடுவார்கள். ஏன்? ஆணுடைய உடலில் உள்ள வெட்ட சூடு வெளியேற வேண்டும். பெண்ணினுடைய உடலில் உள்ள வெட்ட சூடு வெளியேறிவிட்டால் ஆணுடைய உயிராற்றல் தரமாக இருக்கும், பெண்ணினுடைய கருமுட்டை தரமாக இருக்கும். ஒரு அந்த முதல் நாளே கரு நின்னாலும் சரி, அந்த குழந்தை வீரியத்தன்மையோட பிறக்கும். எதை நம்புகிறார்கள்? உலகத்தில் அவங்க கிட்ட போய் சித்தர்கள், மகான்கள், மகரிஷிகள், ஞானி என்ன யாருன்னு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. கடவுள், ஆண்டவர், இறைவன், தெய்வம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் யாரு சாப்பிட்றதான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம அப்படியே எப்படி வழிபட்டுங்கிறோம், அவங்க சாப்பிட்றதான்னு கேட்பாங்க. அவர்கள் நம்பியது வெறும் இயற்கை மட்டுமே, 11 சத்துக்கள் மட்டுமே. அவர்களை பசித்தர். அந்த பசித்தர் தான் நான். நீங்களும் பசித்தர் தான். புரியுதுங்களா? பசியில் பிறந்து, பசியில் வளர்ந்து, பசியில் வாழ்ந்து, பசியில் கலப்பேன். பசி எப்படி பேசுற மாட்டீங்களா உயர்வா? அந்த பசி என்னை விட்டுடுமா முதல்ல? பேசவில்லை. நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள். போற்றி வாழ்த்தவில்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பசியும் உணவுமே மூலம் ஆதி என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கல. கடவுள்னு ஒண்ணு சொல்லிக் கொடுக்குறீங்க. உங்களை ஒருத்தர் உங்க அப்பா அம்மா ஏமாத்திட்டாரு, நீங்க ஒண்ணு. சக்கரை வியாதி கூட குணப்படுத்த முடியாத, பிபி கூட குணப்படுத்த முடியாத கடவுளை குடுத்துட்டு போட்டாங்க. எங்க அம்மா நான் கேட்டேன், நீ என்னம்மா கடவுளை சொல்லி கொடுத்த? ஒரு நோய் கூட குணப்படுத்த தப்பு தான்டா அண்ணா. உன் உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்தல, என் உடம்புல இருக்கிற. அப்ப என்னுடைய உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்த பசியும் உணவும். நீங்கள் எந்த மூலிகை ஒன்னாலும் சாப்பிடுங்கள், உங்களுடைய பசி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உண்மையை சொல்லிக் கொடுங்க. மண்ணை தேய்த்து குளிங்கள். மண்ணு வேணும் என்றாலும் உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்க பக்கத்தில் இருக்கும் மண்ணை எடுத்து, சுத்தமான மண்ணை கொஞ்சம் எடுத்து நீங்க வந்து கலிஜியா இருக்கிற இடத்துல எடுக்கிறீங்க. ஒரு டப்புல போட்டு வச்சு தண்ணி ஊத்தி கரைச்சிடுங்க. காலை அதுக்குள்ள வச்சிடுங்க. அவள்தான் இடத்த இழுத்தணும், கிட்னி வேலை செய்யலாம். நீங்க மண்ணுல காலை வச்சு ஊற வச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துல யூரின் வரும். என்ன கிட்னி வேலை செய்யுது? எவ்வளவு ஒரு சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. இந்த குழு என்பது எவ்வளவு. நீங்க போய் டயாலிஸ் பண்ணிக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும், டாக்டர் ஒரு பீஸ் கொடுத்துக்கணும், டயாலிஸ் பண்ணிக்கணும். ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சணும்? பண்ணதெல்லாம் பாவம். இயற்கை விட்டு விலகுந்து இதுல வேற கடவுளை பிடிச்சி திட்டுறது. அந்த கடவுள் இருந்தா தானே நீ என்னன்னா திரும்பட எனக்கு என்னடான்றாரு அவரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, நீ இயற்கை விட்டு விலகுனது. இப்போவாது இந்த பசித்தர் மூலிகை மயந்தான சொல்றான், இப்போவாது அவன் பேச கேளுங்க, கிட்னி வேலை செய்யும் அப்படின்னு. அப்ப அந்த மூக்கரட்டை என்பது ஒரு மூலிகை. வாரத்தில் 3 நாள் தேநீர் வச்சு பிடிங்க. சமூலமும் கொடுக்கின்றேன். அடிவேர் மட்டும் நான் எடுக்க மாட்டேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வேரோட புடுங்க, வேரோட புடிங்க. அந்த இனத்தையே அழிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? புரியுதுங்களா? அதை சமூலமா பண்ணி சூரிய ஒளி படாமல் நிழலில் உணர்த்தி பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்கிறேன். 1 டீஸ்பூன் எடுத்து 2 டீஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைத்ததும் அதை வெடிக்கட்டி அதில் ஒரு இனிப்பு கலந்து கொடுத்தால் மூக்கரட்டை டீ. அதில் உப்பு போட்டால் மூக்கரட்டை சூப்பு. ஒரு சுவையா இருக்கும் குடிக்கிறதுக்கு. காலையில நீங்கள் கொதிக்க வைத்து அது குடிக்கும் பொழுது 70% சத்து அதில் இருந்து வரும். மீதி 30% அதுல இருக்கு. அதுலயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு அப்படியே வச்சுட்டு சாயந்தரம் சூடியா தண்ணீங்கன்னா அந்த 30% சொல்றாங்க. 100% மூலிகையில் உள்ள சத்தை பிரித்து உடலில் கொடுத்து விட்டு அந்த வெறும் சக்கையை மட்டும் கீழே போடுங்க. இன்னும் கொஞ்சம் அதை சுவையா சாப்பிடணுமா, நான் உப்பு போடுறேன். 2 பூண்டு, 4 மிளகு தட்டி அதுல போடுங்க. கொஞ்சோண்டு சீரகம் போடுங்க. ஓமம் இந்த 3 விரல் எடுத்து போட்டு பாருங்க, பிரிஞ்சுக்கினே இருக்க ஆசன வாயில் காற்று உடலில் உள்ள கெட்ட வாயுகளை வெளியேற்றும். புரியுதுங்களா? இது மாதிரி இத வந்து உங்க வீடு பக்கத்தில், இப்பொழுதுக்கு வீடு பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்காது, மழை காலத்தில் கிடைக்கும். அதை கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மழை காலத்தில் வந்ததும் மூக்கரட்டை அர்த்தம் வாங்க, சுத்தம் பண்ணிடுங்க. நல்லா குச்சி கிச்சி சனறு வேற பில்லுகளுக்கு மொத்தத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு பொடியே தரிச்சிடுங்க. பொடியே தரிச்சிட்டு தண்ணியில போட்டு நல்லா 3 முறை 4 முறை அலசுங்க. அழுக்கு கிழுக்கு தூசு மண்ணுல ஓட்டுங்க. அழைச்சிட்டு அப்படியே வந்து பலாசனையா ஃபேன் காத்துல வந்துருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில போடுங்க. சூரிய ஒளி கூட கீழே ஒரு துணியை போட்டு பலாசனையா வந்துட்டு மேல ஒரு துணியை போட்டு 4 சைடு கல் வச்சிடுங்க. பொறப்பொறப்பு இருந்தாதான் மிஷின்ல அரையும். நம்த்து நின்றா அரையாது.
அவ்வளவுதான், சரியா போச்சு. உங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டேன். இவ்வளவுதான் ப்ராசஸ். ஒரு டப்பால போட்டு வச்சுங்க, சில்னஸ் போகக்கூடாது. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு, ஒரு ஆளுக்கு நான் சொல்றது. இப்ப குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்கன்னா, ஒரு 4 டீஸ்பூன் போடுங்க, 3 டீஸ்பூன். காலை, மாலை 2 வேளை குடிச்சுன்னு நல்லா பிரியும் யூரின். அதே போல இப்ப லாஸ்ட் கிளைமாக்ஸ் வருகிறேன். புற்றை காப்பாற்றுவோம். எப்படி? கரையான் புத்தை காப்பாற்றுவோம். ஒரு நாட்டில் தேனீயும் கரையானும் இருக்கிற வெறும் மகசூல் அதிகமாக இருக்கும். கரையான் என்பது பூமிக்குள்ள இருக்கிற வாயுகளை வெளியேற்றினால் அந்த நீரில் கெட்ட வாயுகள், மீத்தேன் வாயுகள் அது நிறைய இருக்கும் உள்ள போனோம்னா. ஷார்ட்டா நான் சொல்றேன். ஏன்னா விஞ்ஞானத்தை தான் நான் கையில் எடுக்க மாட்டேன் நான். புரியுதுக்கு லைட்டா டச் பண்றேன். வாயுகள் தண்ணியிலிருந்து வெளியேறிவிட்டால் அந்த தண்ணியை குடிக்கும் போது நம்மளுடைய வயிற்றில் வாயு தொல்லை இருக்காது, நம்மளுடைய உடலில் வாயு தொல்லை இருக்காது. புரிந்து கொள்ளுங்கள். வாயு அதிகமாக நீரில் வெப்பம் அதிகமான நீரை விவசாயத்துக்கு பாய விட்டால் மகசூல் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம பூமிக்குள்ள இருக்கிற நீர். அதுல வேற ஒருத்தர் விளக்கம் கொடுப்பார். புற்று என்பது இப்ப பேச ஆரம்பிச்சு மொத்த பேர் சைலண்ட் ஆகின்னு வராங்க. தப்பு பண்ணிட்டோம். இந்த அறிவை கொடுத்தது யார்? அன்னை பூமாதேவி. அவளுடைய உடலில் கழிவு நிக்கலாமா? நம்ம உடல்ல மட்டும் கழிவு நின்னா மலம் போலனா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அவளுடைய உடலில் உள்ள கழிவை வெளியேற்றுவதற்காக கரையானை படைத்து பூமிக்குள் ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற கெட்ட வாயுகளை, உள்ள இருக்கிற கழிவுகளை காற்றின் மூலியமாக வெளியேற்றுகிறாள் அன்னை. அவளுடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்கு. புத்து மண்ணு குளியலு. அதுல வேற ஒருத்தர் என்ன சொல்றாரு? மனிதனுடைய காலே படாத இடத்திலிருந்து அது மண்ணை கொண்டு வா. மனிதனுடைய கால் படாத இடத்துல எதுக்கு கொண்டு வரணும்? அந்த மண்ணை வச்சு என்ன பண்ற? உன்ன சந்திரனுக்கு ஒரு ராக்கெட் விட்டு போய் ஒரு 2 லோடு எட்டுன்னு வந்துருங்க. மனிதனுடைய காலே படல. அந்த மண்ணை எடுத்து தேய்ச்சி குளிங்க. குளிச்சு பாருங்க என்ன வருதுன்னு. புத்துநோய் வருதா இல்லையான்னு பாருங்க. அன்னை விடவே மாட்டா. அவளுக்கு துன்பம் வரமாறு செயலை செய்தால் பூகம்பத்தை கொண்டு வந்துருவா அன்னை. அவள் தன்னை காப்பாற்றியே தீர வேண்டும். அந்த கேஸ் உள்ள பாமஸ்னா பூமி பழக்கம், மகசூல் நிற்கும், உணவிலையும் தரம் கெட்டு போய்விடும், உடலிலும் தரம் கெட்டு போய்விடும். புத்தை பாதுகாக்குங்கள். ஆதிக்குளியல் என்பது மண்குளியல். ஆதிக்குளியல் தான் புற்று, கரையான் புற்று. ஆளுக்காளுக்கு எந்த சித்தர் எழுதினாரு, எந்த புக்ல எழுதினாருன்னு தெரியல. காலே படாத 100 அடியில் இருக்கிற மண் எத்துன்னு வச்சுங்களேன். கரையான் புற்று இதுவரை கண்டுபிடிக்க முடியாது. 10 அடி போதா, 100 அடி போதா, 1 கிலோமீட்டர் போதா, 3 கிலோமீட்டர் போதான்னு தெரியாது. யாருமே கால் படாத மண்ணை எடுத்துன்னு தேய்ச்சி குளிச்சு 100 அடியில் இருக்கிற மண் எடுத்து தேய்ச்சி என்ன நீங்க பண்ண போறீங்க? என்ன வரும் தெரியுங்களா? 100 அடியில் இருக்கிற மண்ணு வெப்ப மண்ணு. ஏற்கனவே உடம்பு வெப்பமாகுது. அந்த மண்ணு எத்து தேய்ச்சா வெப்பம் அதிகமான புற்றுநோய் வருமா வராதா? சிந்தித்து பாருங்க. குளிச்சு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. புத்து மண்ணை தேய்ச்சி புத்து மண்ணுல கை வைத்தவருக்கும் புற்றுநோய் வரும். அதை தேய்ச்சி குளித்தவருக்கும் வரும், போட்டவருக்கும் வரும், குளிச்சவருக்கும் வரும். உசாரா வாழுங்க. சிக்கல்ல மாட்டிக்காது. மனுஷன் பேச்ச கேட்காதீங்க. புரியுதுங்களா? புற்று மண்ணு குளியலு உலகம் முழுது இருக்கிற புத்து இடிச்சலாம் ஒரே ஒரு நாள் குளிக்கலாம். அவள்தான் முடிஞ்சு போச்சு. 800 கோடி பேர். மறுநாள் என்ன பண்ணீங்க? இதே ஏரியில் உள்ள மண்ணை நான் குளிக்க சொல்றேன். எத்தனை டன் ஒன்னாலும் குளிக்கலாம். எவ்வளவு ஒன்னாலும் கிடைக்கும். பாத்தீங்களா? இன்னைக்கும் காட்டுவாசிகள் புற்று மண்ணு எல்லாம் குளிக்க மாட்டாங்க. அவங்க பகுதியில் இருக்கிற மண்ணை தான் எடுத்து தேய்த்து குளிப்பார்கள். இதுதான் ஆதிக்குளியல். விவசாயத்தை மேம்படுத்துவோம். விவசாயிகளை போற்றி வாழ்த்துவோம். கரையான் புற்று மண்ணை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுங்கள். உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எவ்வளோ பேர் எனக்கு நன்றி சொல்றாங்க. ஐயா தப்பு பண்ணிட்டுங்க ஐயா. உங்க சப்ஜெக்ட் கேட்ட பிறகுதான் புரியுது. நீங்கள் புற்று மண்ணு தேய்த்து குளிக்க குளிக்க உங்களுடைய கிட்னி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் என்று இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது வெப்பமான மண், பூமிக்குள்ள இருக்கிற மண். மனிதன் கால் எங்க படுகிறதோ அந்த இடத்தில் இருப்பதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்படியே மாத்தி சொல்லி கொடுக்குறீங்க. இதுதான் உண்மை. மனிதன் கால் படாத இடத்துல இருக்கிற மண்ணை தேய்த்து குளிக்காதீர்கள். மனிதன் இடமே கால் படாத இடம் மலை இருக்குது. மலையை வேணா ஒரு கல்லு உடச்சி ஏற்றுவாங்க. உடனே மிச்சு போட்டு எதெல்லாம் அரிசி பவுடர் தேய்ச்சி குளிச்சு பாருங்க என்ன ஆகுது. உடம்பு எரியும் திகிதிக்குன்னு. உங்க உடம்பு தப்பே பண்ணாது. உடனே ரிசல்ட்டை காட்டு. நீங்களே புரியுதுங்களா? அதுபோல் நம்ம இயற்கையோட வாழ்வோம். இந்த இந்த பருவ காலத்தில் மூக்கரெட்டன்ற ஒரு மூலிகை படைக்கப்பட்டிருக்கு. அதை எல்லா ஜீவராசிலையும் சாப்பிட்டு தன்னுடைய கிட்னியை பலமோடு வைத்துக் கொண்டிருக்கு. நீங்களும் அதுபோல் உங்க பகுதியில் இருந்தால் அதை பயன்படுத்துங்கள். அது இல்லை என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னுடைய நம்பரு குரூப்ல போடுவார் ஐயா.
அதனால அதை பயன்படுத்தி உங்களுடைய கிட்னியை பாதுகாப்பாக வைக்கின்ற நலமோடு வாழுங்கள். வாழ்க பசி, வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்த மூலிகை மகேந்திரன் ஆத்மா நமஸ்காரம் நிறைவு செய்கிறேன். அடுத்து இன்னும் 3 மூலிகைகள் இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் அதை பத்தி பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. மூலிகை முறுக்கரட்டை வளர்க்குறேங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. அது பச்சையா சாப்பிடலாமா? ஒரு 2-3 இலை அப்படின்ட்டு. ஆமா, இப்ப நேத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூக்கரட்டை வந்து ஒரு 20 இலை 30 இலை வந்து குழம்புல போட்டுருவோம். அப்படிங்களா? குழம்புலயே போட்டு கடைஞ்சிட்டேன். பருப்பு போட்டு கடைஞ்சிடும். மூக்கரட்டை, சுண்டக்காய், பருப்பு நல்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். பச்சையா சுண்டக்காய் முத்தல் கீரை போடாதீங்க, துளிர் கீரை போடுங்க. துளிர் கீரைங்களா? ஆமா, முத்தல் கீரையை ஜீரணம் பண்றதுக்கு கஷ்டம். துளிர் கீரையை ஜீரணம், முத்தல் கீரை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பழுப்பு எடுத்து வெளியே போட்டுடணும். நன்றிங்க ஐயா. பழுப்பு அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து வச்சு எசன்ஸ் எடுத்து சூப்பா குடிக்கணும். துளிர் கீரையை வந்து உள்ளுக்கு நம்ம வந்து சாப்பிடலாம், ஜீரணமாகும். துளிர் கீரை ஜீரணமாகும். ஏன் அப்படின்னா அது மெக்னீசியமாக இருக்கிறது. மெக்னீசியம் என்பது ஈஸியா ஜீரணமாகும். கால்சியம் ஜீரணம் பண்ண முடியாது. கால்சியம் மோதும். இந்த கால்சியம் மெக்னீசியம் புரிஞ்சுக்கணும். அதனால துளிர் கீரையை வந்து நீங்க சூப் வச்சும் குடிக்கலாம், நீங்க சமைச்சும் சாப்பிடலாம். முத்தனை கீரையை முழுக்க நீங்க வந்து சூப் வச்சுதான் குடிக்கணும். டீயா தான் கொதிக்க வச்சு வெடிகட்டி அதை குடிக்கணும். வாரத்துல 3 நாள் சாப்பிட்டா டைலிஸ் எல்லாம் போனா கூட போட்டோம். இதை கண்டினியூ குடிச்சுவாங்க. அது அப்படியே பேக் வந்துடலாம், நார்மலுக்கு வந்துடலாம் படிப்படியா. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை முக்கிரட்டை என்பதை நமக்கு தெளிவாக விளக்கி பல்வேறு உதாரணங்களுடன் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து கொடுத்திருக்கிறாங்க. மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு காலைச்சக்கரம் 2 நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. இந்த நிகழ்வை பற்றி நம்முடன் தொடர்ந்து 3 நாட்கள் பயணித்து வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் நடராஜன் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிங்க. இதுகாரும் மிகச்சிறப்பான முறையில் இந்த காலைச்சக்கரம் 2.0வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ரோட்டரி சங்க ஆளுநர் டாக்டர் திரு செங்கட்டுன் ஐயா அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டியின் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும், இந்த ப்ராஜெக்ட் சேர்மனாக இருந்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றியை சிதம்பரம் ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டவுன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அவர்களால் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் சென்னை சென்று கொண்டிருக்கிறார் ரயிலில். அதனால கிடைக்கவில்லை சொன்னார். அதனால வந்து சிதம்பரத்துல இருந்து பேசுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த யோகாசனம்ன்றது எங்க ஊர்ல தான் ஆரம்பிச்சது. பதஞ்சலி ஐயா இங்கதான் வாழ்ந்தாங்க. நான் பதஞ்சலி ஆசிரமத்துக்கு பக்கத்துலதான் எங்க வீடு. பதஞ்சலி ஆசிரமன்றது சிதம்பரத்துல மேலை சிதம்பரம் என்று கூறக்கூடிய அனந்தீஸ்வரன் கோயிலுக்கு அருகில் இருக்கிறது. அந்த காலத்தில் அதற்கு பதஞ்சலி ஆசிரமம் என்ற பெயர். தற்பொழுது அதற்கு சிதம்பரத்திற்கு மேற்கால இருக்கிறால் மேல மடம் என்று கூறுகிறோம். அது 3000 வருடங்கள் பழமையானது. அங்குதான் இருந்து சுவாமிகள் எல்லா ஆசனத்தையும் எழுதியிருக்கிறார்கள். நான் தினமும் இந்த நிறைய ஆசனங்கள் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். ஹஸ்தாசனம், ஏகபாதாசனம், திரியோடாசனம், விருட்சாசனம், உட்கட்டாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், தனுராசனம் ஆசனங்களை தினமும் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் தினமும் உங்களுக்கு இன்றைக்கு மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள், நேற்று நுங்கு பொருட்களை பற்றி அமுதா குணாலன் அம்மா அவர்களும், அதற்கு முதல் நாள் ரேகா சிவகுமார் அவர்களும் நல்ல கருத்துக்களை கூறினார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. 3 நாட்கள் இந்த நிகழ்வில் சிறப்பித்துக் கொடுத்து தொடர்ந்து பயணித்து வரும் தங்களுக்கு எங்களது காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரத்துல இருக்கன்னு சொல்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட, இன்னைக்கு உலக அளவுல ஒரு மைய புள்ளினா அது சிதம்பரம் தான். இன்னைக்கு உலகத்தையே ஒரு மைய புள்ளியா இருந்து
சிதம்பரத்துல வாழ்ந்துகிட்டு அந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இன்னைக்கு சிறப்பித்து கொடுத்த தங்களுக்கும் தங்களது சங்கத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மற்றவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம் ஐயா, மூலிகை மகேதன்ட்ட பேசணும். நன்றி. ஐயா, இந்த மூக்கரட்டை செடினா அது என்ன இதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறேன். ஐயா அது யூடியூப்ல போட்டு பாருங்க ஐயா. இலை பாத்தீங்க அப்படின்னா 2 கலர் இருக்கும். பச்சை கலர் மேல பாத்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும், கீழே பார்த்தோம்னா வெள்ளை கலர் இருக்கும். இலை வந்து வீடியோ காமிக்கலாமா? காட்டுங்க காட்டுங்க இருந்தா பாக்க. ஏங்க நம்ம கிராமத்துல பாச்சாக்கரைன்னு சொல்லுவோம், அதுதான் மூக்கரட்டை. பாச்சாக்கரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். பூ பாத்தீங்கன்னா மூக்குத்தி மாதிரி இருக்கும், மூக்குத்தி கீரைன்னு சொல்லுவாங்க. சரி சரி சரிங்க. அது நீங்க கிராமத்துல இருக்கிற ஆள கேளுங்க. அப்படியே அதுல பாத்தீங்கன்னா செடி மாதிரி ஒண்ணு இருக்கும், கொடி மாதிரி ஒண்ணு இருக்கும். நான் சொல்றது கொடி. சரிங்க சரிங்க. மூக்கரட்டை மூலிகையை நீங்க 2ஆ புரிஞ்சுக்கணும். மண்ணுலயே ஓடுதுன்னா அது மண் தன்மையை வச்சுங்குதுன்னு அர்த்தம். அதே மூக்கரட்டையில ஒண்ணு மேல போகும் வானத்தை நோக்கி, அது ஆண் தன்மையை வச்சுங்குது. ஆண் தன்மையான கீரையை சாப்பிடும் போது இரைப்பை வேலை செய்யும், பெண் தன்மையான கீரையை சாப்பிடும் போது கிட்னி வேலை செய்யும். சிம்பிளா முடிச்சுட்டேன். உலகத்துல நீங்க யாருமே கேட்க தேவையில்ல, ஊத்து பாருங்க பூமியோட இருக்குதா, இது பெண் தன்மை. வானத்தை நோக்கி போதா இது ஆண் தன்மை. சிம்பிளா புரிஞ்சுங்க. ஓகே ஓகே. பாக்குறீங்களா? காட்டுங்கய்யா. காட்டுங்க. என்ன ஒரு சிலருக்கு யூடியூப்ல பார்க்க தெரியாது. ஒரு செகண்ட் பார்த்துட்டேன், டைமிங் வேற ஆகுது. தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. பாருங்க, இதுதான் தெரியுதுங்களா? தெரியுங்கய்யா. ரொம்ப நன்றி. இதுக்கு மேல நிகழ்ச்சி நிலத்திலேயே நடத்துறேங்க ஐயா. அப்படியே மூலிகை பக்கத்துல உட்காந்து நிகழ்ச்சி நடத்துறோம் உங்களுக்கு. சரிங்க. இப்ப அந்த மூலிகை கஷாயம் வந்து மூலிகை இலைய போட்டு பிளஸ் வேற என்ன போடணும் ஐயா? நீங்க வந்து சமுளமும் போட்டுருங்க. அந்த இலை குச்சி காம்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. வேர் மட்டும் எடுக்காதீங்க. அட்டு துளுத்து வந்துக்கினே இருக்கும், பர்மனண்டா நமக்கு கிடைக்கும். சரி. அரைச்சிட்டு தண்ணியில அழைச்சிட்டு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு, நீங்க மிக்சியில அரைக்கல அப்படின்னா ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு தண்ணி ஊத்தி 2 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வெறும் வெடிகட்டி அப்படியே குடிக்கலாம். உப்பு போட்டீங்கன்னா சூப்பு, உப்பு போடாத இனிப்பு போட்டா டீ. இல்லங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் டேஸ்டா வேணும்னா 2 மிளகு போடுங்க, 2 பூண்டு போடுங்க. 4 மிளகு 2 பூண்டு, புரியுதுங்களா? கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு ஓமம், லைட்டா பெருங்காயம் ஒரு சிட்டி தட்டுங்க. அப்படியே தூக்கும் வாசனை. சாப்பிடறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். குடும்பத்தோட குடிங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய எல்லா கிட்னியும் பாதுகாப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, கொல்லு பேரங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஓகே, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா வணக்கம், பன்னீர்செல்வம் பேசுறேங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இது எங்க மாமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் நடந்துட்டு இருந்தது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. வந்து அப்புறம் சரிட்டு நான் வந்து அவருக்கு சொன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலக்கோட்டு பக்கம் இருக்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி வந்து மூக்கரட்டை கீரை இருக்குது, நீங்க வந்து டெய்லி வந்து ஒண்ணு ஜூஸ் போட்டு குடிங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா டெய்லி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க 15 நாள் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்துல வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட்டின் வந்து 8 இருந்திருக்குது. 10-15 நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு 10-15 நாள் வந்து போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு பன்னீர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்னது செஞ்சா 4க்கு வந்துருச்சு கிரியேட்டின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல அற்புதமான இம்பாக்ட் கொடுக்குதுங்க மூக்கரட்டை வந்து. அது மேல இது அதே மாதிரி என்னுடைய நண்பருடைய ஒய்ஃபு தேனி மாவட்டத்துக்கு வந்து டூர் போயிருந்தாங்க. டூர்னா அவங்க ஒரு கோயில், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, நிறைய இந்த பேலியோ டயட்னு சொல்லிட்டு வெறும் முட்டையும் அது இது காய்கறிகள் நிறைய சாப்பிட்டு, முட்டை நிறைய சாப்பிட்டாங்க. அப்புறம் ரிட்டர்ன் வரப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, ப்ராப்ளம் ஆயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரர் அங்க தேனி மாவட்டத்துல இருந்து திரும்ப கார்ல வேகமா வந்து பஸ்ல வந்து எங்களை பிக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்த்த வந்து இந்த மாதிரி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தினாக்கா அது வந்து கிட்னி ப்ராப்ளம். கிட்னி ப்ராப்ளத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன். அப்புறம் அந்த மூக்கரட்டை பொடி வாங்கி இதை வந்து தண்ணியில சுடு தண்ணியில போட்டு நல்லா ஆத்தி குடிங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ஆட்கள் கிடையாது ஹாஸ்பிட்டல்ல. அது வந்து ஒரு 2-3 நாள் குடிச்சாங்க. 4 கிரியேட்டின் வந்து 4 இருந்தது, 1.9க்கு வந்துச்சு 2-3 நாள் இல்லையே.
ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து நல்ல மூலிகை நாங்க மூக்கட்டு வந்து அருமையான மூலிகை. அது வந்து நமக்கு பயன்படுத்தணுங்கிற ஒரு அமைப்பு வேணுங்க ஃபர்ஸ்ட் முதல்ல. அவங்க அந்த 2 அமைப்பு பேரும் சொல்லி கொடுங்க. நீங்க முதல் நன்றிய உங்களுடைய உடலில் உள்ள பசிக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி செஞ்சாங்க. ரொம்ப ரத்தத்துல கலந்தது மனமார்ந்த அந்த நன்றிக்கு பல பேருக்கு பிரிக்கல. அவங்களுக்கு தான் அந்த கேள்வி அதிகமாவதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய பசி நிராகரிக்குது. அதுதான் அது சொல்லி கொடுங்க. பசிக்கு நன்றி சொல்லுங்க. பசியை பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. உங்க பசி, உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய பசியில் இருக்குன்னு சொல்லுங்க. சத்தை பிரிக்கிறவர்களும் நலமோடு வாழ்வோம். சத்து பிரிக்கலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி நன்றி. சரிங்க ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. என்ன டைம் ஆயிடுச்சு. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமா சிறப்பான இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து கொடுத்த மூலிகை மேற்றாளர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மீண்டும் நம்ம பணியாற்றிய ரோட்டரி கிளப் சிதம்பரம் மிட்டவன் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த மூலிகை மையந்தன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு செய்தி. நம்ம வந்து அந்த சிவசைலத்தோட நிகழ்வு பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மே 31, ஜூன் 1, 2 3 நாட்கள் வந்து காலை சக்கரத்தோட நேரடி நிகழ்வு வந்து சிவசைலத்தில் நடக்க போகுது. இதுல அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று அனைவரையும் காலை சக்கரம் அன்பர்களை அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான நிகழ்வு, உங்களுக்கு பயனுள்ள நிகழ்வு. எனவே எப்படி கொல்லிமலையில வானகத்துல நம்ம பண்ணமோ அதை விட ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இருக்கும் என்று அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கு பெற வேண்டும். அதற்குண்டான நன்கொடை என்ன என்று இன்று அறிவிக்கப்படும். அதற்குள் உங்கள் பதிவுகளை அனைவரும் தெரிவிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே காலதாமதம் வேண்டாம். உங்களுடைய சிவசைலம் பதிவுகளை உடனே தெரிவிக்க வேண்டும். குழுவில் தெரிவித்தாலும் நன்று என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா எல்லா ஆசான்களும் வராங்க, இந்த காலச்சக்கரம் நிகழ்வுள்ள அனைத்து ஆசான்களும் வராங்க. இதை விட நம்ம சொல்றது என்னன்னாக்கா, அந்த சிவசைலத்துல நீங்க நேரடி நிகழ்வுல கலந்துட்டு பங்கு பெறுறது பெரிய விஷயம். அது இல்லாம அனைவருக்கும் ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்படி பல்நோக்கு சிந்தனைகளுடன் அந்த நம்ம நிகழ்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறோம் என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் உடனே உங்களுடைய பதிவுகளை தெரிவிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளும். அனைவரும் அந்த நிகழ்வுக்கு குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். போட்டுருங்க ஐயா. மூக்கரட்டை வேணும்ன்றவங்க கொரியர்ல வாங்கி சாப்பிட்டோம். இருக்கிறவங்க பயன்படுத்தட்டும். மாநகரத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்க வாங்கி பயன்படுத்துங்க ஐயா. கொரியர்ல அனுப்பிச்சிடுங்க. நன்றி. மூக்கட்ட வேறு மட்டும் இல்லையா? மூக்கட்ட வேரோட பொடி மட்டுமா? சமூலமும் கொடுப்பேங்க ஐயா. நானு இலை, பூ, விதை, அடிவேறு எல்லாமே சமூலமும் கொடுப்பேன். ஒரு திரியடி பிரமாணம் சாப்பிட்டா போதுங்களா ஐயா? 1 டீஸ்பூன் என்று கொதிக்க வச்சு சாப்பிடணும். என்று வந்து கொதிக்க வச்சு சாப்பிடுறது உள்ளுக்கு சாப்பிடறது இல்ல. உள்ளுக்கு சாப்பிட முடியாது. ரஃபா கொடுப்பேன் நானு. நைஸா கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுல இரும்பு தூள் இருக்காது. நீங்க நைஸா சாப்பிடுறதுல இரும்பு தூள் இருக்கும், இரும்பு துகள். அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இரும்பு லிக்விடா மாறிடும். ரத்தத்துல இரும்பு லிக்விட் இருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். ரொம்ப டேஞ்சர். நீங்க ஃபுல்லா விஞ்ஞானத்தை நம்பி போறீங்க. நைஸ் சாப்பிடவே கூடாது. உரல இடிச்சு யாரு ஜெலிச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த நைஸ் சாப்பிடுங்க. நவீன மிஷின் அரைச்சோம்னா 2 பிளேட்டுக்குள்ள மூலிகை போகும். 4 மாசத்துக்கு ஒரு முறை 2 இரும்பு ராடியும் மாத்துவாங்க. அவ்வளவு இரும்பும் மூலிகைகளுக்கு இது. அது ஃபுல்லா உள்ள போனா லிக்விட் ஆயிடும். லிக்விட் ஆச்சுன்னா ரத்தத்துல லிக்விட் சுத்தின்னு இருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். சரி. ஓகே. மூலிகையை சாப்பிட்டு கிட்னியை காப்பாத்தலான்னு போய் அதே மூலிகை கிட்னி டேமேஜ் பண்ணிடும். உசாரா இருக்கணும். சயின்ஸை முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளத்துடன். இன்பமே சொல்க. எல்லோரும் வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. குழுவில் அனைவரும்
வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். சுப்பிரமணியம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.